வெல்கம் டு மலேசியா. இன்று நாம் அழகும் ஆடம்பரமும் கலாச்சாரமும் கலந்த ஒரு நகரம் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூரை பற்றி பார்ப்போம். KL என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த நகரம் கட்டிடக்கலைக்கும் கலாச்சார ஊர்வலங்களுக்கும் ஓர் சமமான அற்புதம். கோலாலம்பூர் ஒரு பிரம்மாண்ட நகரம். 245 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இது வானளாவிய கட்டிடங்கள், மெகா ஷாப்பிங் மால்கள், புகழ்பெற்ற நினைவுச் சின்னங்கள், பரபரப்பான சந்தைகள் மற்றும் இரவு பெரு நகரமாக காணப்படுகிறது. இந்த நகரம் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியமானது கோல்டன் முக்கோணம் என்று அழைக்கப்படும் பகுதி புக்கிங் பிண்டாங், KLCC மற்றும் சைனா டவுன். இங்கு நீங்கள் ஒரு முழுமையான பொழுதுபோக்கு அனுபவத்தை பெறலாம். உலகின் 10 பெரிய ஷாப்பிங் மால்களில் 3ஐ KL கொண்டுள்ளது. எனவே இது தென்கிழக்கு ஆசியாவின் ஃபேஷன் மற்றும் சில்லறை விற்பனையின் முக்கிய இடமாக திகழ்கிறது. உணவின் ராஜதானி என்றால் அது கோலாலம்பூரே. இங்கு ஆடம்பரமான ஹோட்டல்களில் உணவருந்தலாம், இல்லையென்றால் தெரு உணவகங்களில் உணவு பயணத்தை அனுபவிக்கலாம். ஹேக்கர் கடைகளில் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து உணவுகளை ருசிக்காதவர்களுக்கு இந்த நகரத்தின் உண்மையான சுவை தெரியாது. இந்த நகரம் நவீன கலைகளுக்கும் பாரம்பரிய கலைகளுக்கும் ஒரு சங்கமம். 2019ஆம் ஆண்டில் கோலாலம்பூர் உலகின் அதிகம் பார்வையிடப்பட்ட 6வது நகரமாக இருந்தது. சுற்றுலா பயணிகள், வணிக சுற்றுப்பயணிகள், உணவு ஆர்வலர்கள் அனைவருக்கும் இது ஒரு கனவு நகரம். மலேசியாவின் மெய்சிலிர்க்கும் அதிசயங்களில் ஒன்றான பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்களை பற்றி பார்ப்போம். இவை உலகின் மிக உயரமான இரட்டை கோபுரங்கள். கோலாலம்பூர் எழில்மிகு அடையாள சின்னம். இந்த கோபுரங்கள் எவ்வாறு உருவானது, அவற்றின் விசேஷ அம்சங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக உள்ள சிறப்பு அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கோலாலம்பூரின் KLCCயில் அமைந்துள்ள இந்த இரட்டை வானளாவிய கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் 451 மீட்டர் உயரத்தில் உள்ளன. 1998இல் கட்டமைக்கப்பட்ட இவை 2004ஆம் ஆண்டு வரை உலகின் மிக உயரமான கட்டிடங்களாக இருந்தன. பின்னர் தைபே 101 மாடி கட்டிடம் அவற்றை முந்தியது. பெட்ரோனாஸ் கோபுரங்களில் 41வது மற்றும் 42வது தளங்களை இணைக்கும் டபுள் டெக்கர் வானப்பாலம் தரையில் இருந்து 170 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த பாலத்தின் வழியாக இரு கோபுரங்களுக்கும் நடந்து செல்லலாம். அதே சமயம் கோலாலம்பூரின் அழகிய நகர காட்சியை அனுபவிக்கலாம். 88வது தள கண்காணிப்பு தளம் நகரை தாண்டிய ஒரு பார்வை. முதன்மையாக 86வது தளத்தில் உள்ள கண்காணிப்பு தளம். இங்கிருந்து கோலாலம்பூர் நகரத்தின் மாயாஜால வான்வெளி காட்சியை காணலாம். இரவு நேரத்தில் இங்கு நின்று பார்க்கும்போது நகரம் ஒளியில் மின்னுகிறது. லங்காவி. ஆண்டுதோறும் 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஈர்க்கும் ஒரு சிறப்பான பயணத்தலம் மலேசியாவின் முத்து லங்காவி. 99 அழகான தீவுகளை கொண்ட இந்த லங்காவி தீவு கூட்டம் மலாக்கா வளைகுடாவின் நீல நுரை அலைகளில் நம் மனதை கவரும் ஒரு சொர்க்கம். இங்கு அமைதியான கடற்கரைகள், பாறைகள், மலைக்காடுகள், நெற்பயிர் வயல்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், கலையரங்கங்கள், வரியில்லாத கடைகள் என அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புலாவ் ஃபயர் கடல் பூங்கா டைவிங் செய்வதற்கான ஹாட்ஸ்பாட். அதேபோல் தஞ்சங்ரு மற்றும் செனாங் கடற்கரைகள் ஸ்னோர்கெல்லிங்கிற்கும் திறந்தவை. குனுங்ராயா மிக உயரமான மலை, ஹைக்கிங் பண்ண கைட் ரயில் காடு, லங்காவி வனவிலங்கு பூங்கா மற்றும் 2300 அடி உயரத்தில் உள்ள கண்ணாடி பாலம் உள்ளது. வரலாற்றை நேசிப்பவரா நீங்கள்? அப்படியென்றால் கலேரியா பெட்ரானா, மகசூரி கல்லறை மற்றும் அருங்காட்சியகத்தில் இலக்கியமும் புராணங்களும் உங்களை கொண்டு செல்லும். கிளிம்கார்ஸ் ஜியோ பார்க்கில் சதுப்பு நில கப்பலில் ஒரு பயணத்தை அனுபவிக்கலாம். ஈகிள் சதுக்கத்தில் ஒரு அழகான மதியம். ஏர்ஹங்காட் கிராமத்தில் இயற்கை வெந்நீர் ஊற்றில் ஓய்வெடுப்பதோடு உங்கள் மனமும் உடலும் சோர்வை மறந்துவிடும். உலுமலாக்காவில் திரு உணவுகள், சுவையான சாஸ்கள், வித்தியாசமான ருசிகள்.
உங்கள் அனுபவத்தை நினைவாக வைத்துக்கொள்ள கெடாவாங் மற்றும் டெமோயாங் இரவு சந்தைகளில் சிறந்த நினைவுப் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். கேமரன் ஹைலாண்ட். தென்கிழக்காசியாவின் அழகிய சுற்றுலா தலமான மலேசியாவின் கேமரன் மலைப்பகுதி ஒரு மெய்சிலிர்க்கும் பயண அனுபவம். இயற்கையின் மடியில் அமைந்துள்ள இந்த மலையை ஏன் சுற்றுலா பயணிகள் விரும்புகிறார்கள்? இதன் விசேஷமான பகுதிகள் என்ன? மலேசியாவின் பஹாங் மலைகளில் அமைந்துள்ள கேமரன் ஹைலாண்ட்ஸ் ஒரு பிரபலமான மலைவாசஸ்தலம். பேராக் மற்றும் கெலந்தன் மாநில எல்லையில் அமைந்துள்ள இந்த இடம் மலைப்பாங்கான மற்றும் அழகிய தோற்றம், பரந்த தேயிலை தோட்டங்கள், பரபரப்பான சந்தைகள், மறைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சிகள் மற்றும் காலனித்துவ பங்களாக்கள் ஆகியவற்றிற்காக பிரபலமானவை. இந்த மலைப்பகுதி 700 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளதோடு இது மலேசியாவின் பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு மாறாக குளிர்ந்த வானிலை மற்றும் மனதை கொள்ளைகொள்ளும் இயற்கை அளவுடன் இருக்கிறது. குறிப்பாக BOH தேயிலை தோட்டங்கள் உலக புகழ்பெற்ற இடமாகும். லேவண்டர் கார்டன் மற்றும் பட்டாம்பூச்சி பண்ணையை தவறவிடக்கூடாது. இந்த இடங்களில் உங்களுக்கு அருமையான புகைப்பட அனுபவம் கிடைக்கும். மேலும் ஸ்ட்ராபெரி பண்ணையில் நேரடியாக பழங்களை பறித்து சுவைக்கலாம். சாகசத்தை விரும்புவோர்களுக்கு கேமரன் மலை ஒரு சொர்க்கம். அமானுஷ்ய மோசி வனம் மற்றும் அதன் மலைப்பாதைகள் வழியாக நடந்து பயணிக்கலாம். கூடுதலாக நீச்சலுக்கு வாரிட் நீர்வீழ்ச்சி ஒரு சிறந்த இடம். இங்கு வெகுவாக காணப்படும் ஆங்கிலேய காலனித்துவ பங்களாக்கள், ஐரோப்பிய அழகை கொண்ட டியூட்டர்பாணி விடுதிகள் போன்றவை இந்த இடத்தின் தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றன. மேலும் பழங்குடியினர் வழிபாடு செய்யும் கோயில்கள் மற்றும் பாரம்பரிய தேநீர் நிலையங்களும் இங்கே காணப்படுகின்றன. கேக் லோக்சி. மலேசியாவின் பினாங்கில் உள்ள ஒரு பிரம்மாண்ட புத்த கோயிலை பற்றி காண்போம். இது தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய சீன புத்த கோயில்களில் ஒன்றாக திகழ்கிறது. மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த கோயில் அமைதியையும் ஆன்மீகத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய தலமாகும். பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் இருந்து யாத்திரையாளர்கள் இங்கு திரளாக வருகிறார்கள். கேக் லோக்சி என்ற ஹோக்கியன் வார்த்தையின் அர்த்தம் அமைதியான பேரின்ப கோயில் என்பது. இந்த கோயிலின் முக்கிய சிறப்பம்சம் அதன் 7 மாடி வெள்ளை மற்றும் தங்க பகோடா. இந்த பகோடா 6ஆம் ராமரின் சிற்ப அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் ஒரு சிறப்பு என்னவென்றால் இதில் மில்லியன் கணக்கான புத்தர் உருவங்கள் உள்ளன. கோயிலின் உள்ளக மற்றும் வெளிப்புற அமைப்புகள் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கோயிலின் உயர்ந்த பகுதியிலிருந்து ஜார்ஜ் டவுன் மற்றும் பினாங்கின் கண்கவர் காட்சிகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இந்த கோயிலுக்கு வர சிறந்த நேரம் சீன புத்தாண்டு. அந்த நேரத்தில் கோயில் ஒளியால் ஒளிரும் ஒரு மந்திரமயமான இடமாக மாறும். பினாங், ஜார்ஜ் டவுன். மலேசிய சுற்றுலாவில், அதிலும் வரலாற்றுச் சுவடுகள், கலாச்சாரம், உணவு, இயற்கையை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அப்படியெனில் பினாங்கு தீவின் தலைநகரான ஜார்ஜ் டவுன் உங்கள் சிறந்த தேர்வாக இருக்கும். யுனெஸ்கோ பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட இந்த நகரம் ஒரு காலத்தில் வர்த்தக கழகமாகவும் இன்று கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது. பிரிட்டிஷ் காலனித்துவ கட்டிடங்கள், சீன கடைவீதிகள், கோவில்கள், மசூதிகள் மற்றும் அழகிய கடற்கரை இவை அனைத்தும் ஒரே நகரில் ஒருங்கிணைத்திருக்கின்றன. ஜார்ஜ் டவுனை துல்லியமாக கவனிக்கிற பினாங்கு மலை இயற்கை மகத்துவத்தை அள்ளிக் கொடுக்கிறது. இது மலையேற்ற பாதைகள், முகாம்கள், பனிக்குள ரயில்வே சேவை ஆகியவற்றுடன் உங்கள் சாகச உணர்வுகளை தூண்டும். இந்த நகரில் தென்கிழக்காசியாவின் சிறந்த காலனித்துவ கட்டிடக்கலைகள் உள்ளன. உதாரணமாக ப்ளூ மேன்ஷன், அதன் 38 அறைகளும் இண்டிகோ நிற முகப்பும் நம்மை 19ஆம் நூற்றாண்டிற்கு திரும்ப அழைக்கிறது.
இந்த நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான ஃபோர்ட் கார்ன்வாலிஸ் மலேசியாவின் மிகப்பெரிய கோட்டையாகும். இதன் நட்சத்திர வடிவ அமைப்பும் வணிக வரலாற்று சுவடுகளும் இதை தனித்துவமிக்கதாக மாற்றுகின்றன. ஜார்ஜ் டவுனில் ஆன்மீக தொன்மையை உணர இங்கு பல முக்கியமான கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளன. மகாமாரியம்மன் கோயில் அதன் சிற்பக்கலை மற்றும் மரபு முக்கியத்துவம் கொண்டது. வாட்சாயமங்கலம் புத்த மடம் தங்கத்துடன் அலங்கரிக்கப்பட்ட புத்தர் சிலையால் பிரபலமானது. அதேபோல் மசூதி கபிதான் கெலிங் ஜார்ஜ் டவுன் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறது. ஒரு நகரத்தின் உண்மையான ஆன்மாவை உணர அதன் சந்தைகளை காண வேண்டும். பினாங்கு சாலை சந்தை சுற்றுலா பயணிகளுக்கு பரந்தளவிலான நினைவுப் பொருட்கள், பாரம்பரிய ஆடைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் சுவையான தெரு உணவுகளை வழங்குகின்றன. இதேபோல் ஜார்ஜ் டவுனில் லிட்டில் இந்தியா இசை கலாச்சாரம், பல்வகை உணவுகள் மற்றும் வண்ணமயமான சந்தைகளால் பரபரப்பாக உள்ளன. சூலியா சந்தை, குயின் தெருக்களில் உலாவி பாருங்கள். ஜார்ஜ் டவுனில் மறக்க முடியாத அனுபவம் தேடுகிறீர்களா? சியூ ஜெட்டியின் மர வீடுகள், ஸ்ட்ரைட்ஸ்கி மெரினா மால், ரெயின்போ ஸ்கைவாக் போன்ற இடங்கள் உங்கள் பயணத்தை இன்னும் வண்ணமயமாக்கும். மலேசிய சுற்றுலாவில் ஜார்ஜ் டவுன் ஒரு கட்டாயமான இடம். வரலாறு, கலாச்சாரம், உணவு, இயற்கை போன்றவை முக்கியமானவை. மலேசியாவின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான மலாக்கா ஒரு சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்தது. உலக பாரம்பரிய தலமாக மாறிய இந்நகரம் அதன் அழகும் கலாச்சார தனித்துவமும் அற்புதமான உணவுகளாலும் பிரபலமானது. மலாக்கா 2008ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நகரம் சீன, போர்ச்சுகீஸ், டச்சு, மலாய் கலாச்சாரங்களின் சங்கமாக விளங்குகிறது. இங்கே வந்தாலே ஒரு பழைய காலத்து கதையின் பக்கம் திரும்பும் அனுபவம் கிடைக்கும். மலாக்கா நகரின் சிறப்பு. நகரத்திற்குள் ஓடும் அழகான மலாக்கா நதி நகரத்திற்கு அமைதியான அழகை சேர்க்கிறது. இந்த நகரம் பல முக்கிய வரலாற்று சின்னங்களை கொண்டுள்ளது. அவற்றில் சில முக்கியமானவை: கிறிஸ்து தேவாலயம், 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரபலமான இடம். ஸ்டேட் ஹவுஸ், பழையகால டச்சு கட்டிடக்கலை வழி உருவாக்கப்பட்ட கட்டிடம். ஆபோசா கோட்டை, போர்ச்சுகீஸ் ஆட்சியின் ஓர் நினைவுச் சின்னம். மலாக்காவில் உள்ள உணவுகள் உங்கள் சுவை மொட்டுக்களை கவரும். இங்கே வரும்போது தவறாமல் நியோன்யா உணவு வகைகளை முயற்சிக்கவும். மலாக்கா நகரம் இரவு சந்தைகளால் மிகவும் பிரபலமானது. ஜோன்கர் தெரு சந்தை. நீங்கள் மலாக்காவுக்கு வந்தால் இதில் ஒரு முறை சுற்றி பார்ப்பது கண்டிப்பாக வேண்டும். கெத்திங் ஹைலாண்ட்ஸ். மலேசியாவின் ஒரு மாயாஜால மலைநகரம் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா? இது ஒளிரும் விளக்குகளாலும் பிரமிக்க வைக்கும் பொழுதுபோக்கு அனுபவங்களாலும் உலக புகழ்பெற்ற கெத்திங் ஹைலாண்ட்ஸ் மலைச்சரிவுகளில் ஓர் லாஸ் வெகாஸில் நீங்கள் அனுபவிக்க தயாரா? கோலாலம்பூரிலிருந்து வெறும் 1 மணி நேரத்தில் நீங்கள் அடையக்கூடிய இந்த மலைப்பகுதி பஹாங்கில் அமைந்துள்ளது. 1800 மீட்டர் உயரத்தில் இது உங்களை மயக்கும் பொழுதுபோக்கு உலகத்திற்கு அழைக்கிறது. பொழுதுபோக்கு நகரம் என்று அழைக்கப்படும் கெத்திங் திகைப்பூட்டும் கேசினோக்கள், பிரம்மாண்ட ஹோட்டல்கள், உலகத்தரம் வாய்ந்த ஷாப்பிங் மால்கள் மற்றும் பரபரப்பான இரவு வாழ்க்கைக்காக புகழ்பெற்றது. இங்கு அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல் 2006ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய ஹோட்டலாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சிறந்த அனுபவங்களை வழங்கும் ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க் மற்றும் புதிய கெட்டிங் ஸ்கைவேர்ல்டு ஆகியவை உங்கள் ஆடம்பரமான பொழுதுபோக்கு அனுபவங்களை இரட்டிப்பாகும். தண்ணீர் விளையாட்டுக்களை விரும்புவோருக்காக கெட்டிங் வாட்டர் பார்க் மேலும் ஒரு சிறப்பான இடமாக இருக்கிறது.
கெத்திங் ஹைலாண்ட்ஸை மேலும் அழகாக அனுபவிக்க ஹவானா ஸ்கைவே மற்றும் கெட்டிங் ஸ்கைவே என 2 கேபிள் கார் சேவைகள் உங்களுக்கு உள்ளன. மேகங்களை கடந்து பயணிக்கும் போது உங்கள் கண்கள் வியப்பில் ஆழ்ந்துவிடும். கெத்திங் என்பது வெறும் கேசினோக்கள், ஹோட்டல்கள் மட்டுமல்ல. பட்டர்ஃப்ளை ஒண்டர்லேண்ட், ஸ்ட்ராபெரி லிசூரி ஃபார்ம், ஹாப்பி பீ ஃபார்ம் போன்ற இயற்கையை ரசிக்கவும் சுற்றுலா அனுபவங்களை இனிமையாக்கவும் நிறைய இடங்கள் உள்ளன. யானைகளை நேசிப்பவர்களுக்காக குலஹன் எலிஃபண்ட் சாங்சுவரி ஒரு அதிசயம். ஆன்மீக அமைதியை நாடுபவர்களுக்காக சைன்சீவ் கேவ் டெம்பிள் மற்றும் லிம் ஹோ டங் மெமோரியல் ஹால் போன்ற இடங்கள் ஒரு வரப்பிரசாதம். இஸ்லாமிய கலாச்சாரத்தில் முக்கிய இடமான மஸ்ஜித் முகமது நோஹா ஃபவுண்டேஷன் மசூதியும் இடம்பெறுகிறது. மலேசியாவில் நீங்கள் மயங்கும் இடம் தேடுகிறீர்களா? அப்போது கெத்திங் ஹைலாண்ட்ஸ் உங்கள் லிஸ்டில் முதலிடத்தில் இருக்க வேண்டும். கோட்டா கினபாலு. கோட்டா கினபாலு ஒரு வசீகரமான நகரம். கேகே என அழைக்கப்படும் இந்த நகரம் சபா மாநிலத்தின் தலைநகரம் ஆகும். இது தென்சீன கடலின் அருகில் அமைந்துள்ளதோடு மலேசிய போர்னியோவிற்கான முக்கிய நுழைவாயிலாகவும் விளங்குகிறது. மலைகளும் கடற்கரைகளும் வனவிலங்கு சரணாலயங்களும் நவீன நகரத்துடன் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு முழுமையான சுற்றுலா மையமாக மாற்றுகின்றன. இந்த நகரத்தின் பெயரே கினபாலு மலை என்ற பிரம்மாண்டமான மலைக்கு பெற்றது. 4095 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை தூய்மையான இயற்கை அழகையும் ஆச்சரியமான புவியியல் தன்மைகளையும் கொண்டுள்ளது. மலையேறும் ஆர்வலர்களுக்கு இது ஒரு சவாலான மற்றும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். கோட்டா கினபாலு வெப்பமண்டல கடற்கரை அனுபவத்திற்கு பிரபலமான இடம். இங்குள்ள ஆலங்கட்டி ரிசார்ட்கள், அழகான கடற்கரைகள் மற்றும் பளபளப்பான நீர் விளையாட்டுக்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. பிரபலமான செயல்பாடுகளில் ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்கெல்லிங், ஜெட்ஸ்கி, சைலிங். மாலையில் கடற்கரை ஓரத்தில் நிம்மதியான நேரம் செலவிடுங்கள். கோட்டா கினபாலுவிலிருந்து சிறிய படகு பயணத்தில் தனுக் அப்துல் ரஹ்மான் மெரின் பார்க் உள்ளது. இங்கு உள்ள 5 தீவுகள் பார்வையாளர்களுக்கு தூய்மையான நீர், அழகிய மீன்கள் மற்றும் அற்புதமான காட்சியாக அமைகின்றன. பத்து குகைகள். மலேசியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான 10 குகைகள் பற்றி பார்ப்போம். இது இந்து வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, ஒரு அற்புதமான இயற்கை மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது. 10 குகைகள் கோலாலம்பூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதை நாள் முழுவதும் சுலபமாக சுற்றி வரலாம். பிரதான சிறப்பம்சம் இங்கேயுள்ள மிகப்பெரிய 140 அடி உயர முருகன் சிலை. இது உலகின் மிக உயரமான முருகன் சிலையாகும். இதன் அடிவாரத்தில் உங்களுக்கு சிறப்பு அனுபவம் தொடங்கும். 10 குகைகள் 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோயில் குகை இது மிகப்பெரியதும் மிகவும் விசேஷமானதும். அருங்காட்சியக குகை, கலைக்கூட குகை இவை அடிவாரத்தில் அமைந்துள்ளன மற்றும் இது பல்வேறு இந்து சிற்பங்கள், ஓவியங்களை கொண்டுள்ளன. ராமாயண குகை, அனுமன் கோயில், டார்க் குகை இதை நீங்கள் கண்டிப்பாக பார்வையிட வேண்டும். இந்த கோயிலை அடைய நீங்கள் 272 படிகள் ஏற வேண்டும். இது சிலருக்கு சவாலாக இருக்கலாம், ஆனால் உங்களை எதிர்பார்க்கும் அழகு அதை சமன் செய்யும். 10 குகைகள் சுற்றி மிகவும் அரிய தாவரங்கள் மற்றும் வன விலங்கினங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக நீண்ட வால் கொண்ட மக்காக்குகள் மற்றும் வௌவால்கள் இங்கு அதிகம். 10 குகைகளை பார்வையிட சிறந்த நேரம் ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி தொடக்கத்தில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் போது இது மெய்சிலிர்க்கும் அனுபவமாக இருக்கும். டெராங் ஐஸ்லாந்து. தென்சீன கடலில் அமைந்துள்ள இந்த அழகிய தீவு கோலா தெரங்கானுவின் கோலா நேரஸ் மாவட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் அதன் தெளிவான நீர், வெண்மணல் கடற்கரை, பவளப்பாறைகள் மற்றும் நீருக்கடியில் வாழும் அழகிய உயிரினங்கள்.
மனதை கொள்ளை கொள்ளும் தாராஸ் கடற்கரை, லாங் பீச், தெலுப்தலாம் பீச், முடியாரா பீச் போன்ற பிரபலமான கடற்கரைகள் இங்கு உள்ளன. குறிப்பாக லாங் பீச்சில் மிகுந்த வசதிகளுடன் பல ரிசார்ட்கள் மற்றும் ஹோட்டல்கள் அமைந்துள்ளன. பெராங் தீவு என்றதும் டைவிங் மற்றும் ஸ்னோர்கெல்லிங் தவிர்க்க முடியாத அனுபவம். இங்கு நீர்மூழ்கி செல்லும் போது புசிலியர்ஸ், ஆமைகள், ஹம்கெட், கிளிஃபிஷ், கட்ஃபிஷ், கருப்பு ரீஃப் சுறாக்கள் போன்ற பல உயிரினங்களை காணலாம். பெராங் டைவர்ஸ் போன்ற பிரபலமான டைவிங் பள்ளிகள் இங்கு செயல்படுகின்றன. நீங்கள் புதியவராக இருந்தாலும் கவலையை விடுங்கள், இங்கு பெய்டு உரிமம் பெறலாம். மேலும் ஒரு டைவிங் செய்யும் செலவு சுமார் மலேசியன் ரிங்கிட் 100 மட்டுமே. இந்த தீவு 9 சிறிய தீவுகளை கொண்டுள்ளது. எனவே நீங்கள் இங்கு தங்கும்போது அருகிலுள்ள தீவுகளுக்கும் சென்று வரலாம். நவம்பர் முதல் பிப்ரவரி வரை கடுமையான பருவமழை காரணமாக பெராங் தீவு மூடப்படும். எனவே உங்கள் பயணத்தை திட்டமிட்டு வருவதை உறுதிப்படுத்துங்கள். செபிலோக் சண்டகனில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த நகரம் உலகின் மிக முக்கியமான உயிரின பாதுகாப்பு மையங்களை கொண்ட ஒரு சுற்றுலா ரத்தினம். செபிலோக் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது ஒராங்குட்டான்கள். 1964ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட செபிலோக் ஒராங்குட்டான் மறுவாழ்வு மையம் தாயில்லா மற்றும் காயமடைந்த ஒராங்குட்டான்களுக்கு புதிய வாழ்வை அளிக்கிறது. இங்கு தினமும் காலை 10 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு உணவளிக்கும் நேரங்களில் இந்த அரிய உயிரினங்களை நெருங்கி காணலாம். நடைபாதைகளில் நடைப்பயணம் செய்தால் மலைக்காட்டின் உள்ளே ஒரு அற்புத உலகம் உங்கள் முன் திறக்கப்படும். செபிலோக் ஒராங்குட்டான்களுக்கே இல்லை, இது உலகின் ஒரே சூரிய கரடியை பாதுகாக்கும் சரணாலயத்தையும் கொண்டுள்ளது. சன்பியர் கன்சர்வேஷன் சென்டர். இவை அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் அமைந்த ஒரு அமைதியான வார இறுதி அனுபவத்தை கொண்டு வருகின்றன. இங்கு வரும் ஒவ்வொரு பயணியும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான இந்த இனிய தொடர்பை உணர முடிகிறது. அதனால்தான் செபிலோக் சுற்றுலாவுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் முக்கியமான இடமாக திகழ்கிறது. இயற்கையின் மடியில் ஒரு நாள், ஒரு வாழ்க்கையின் அழகு. செபிலோக்.